ராஜேந்திர சோழன் 7 பெரிய மதில் சுவர்களை கட்டினாங்க கங்கை கொண்ட சோழபுரத்துல. இந்த மதில் சுவருக்கு இடையே யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. early 12th centuryல ஒரு சைனீஸ் டிராவலர் கங்கை கொண்ட சோழபுரத்தை விசிட் பண்றாங்க. அவங்க இந்த நகரம் எப்படி இருந்ததுன்னு குறிச்சு வச்சிருந்திருக்காங்க. இந்த குறிப்பை பத்தின டீடைல்ஸ் நீலகண்ட சாஸ்திரி அவங்களோட புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. அதுல இருந்த டீடைல்ஸ் என்னன்னா, சோழர்கள் 7 பெரிய மதில் சுவர்களை கட்டியிருக்காங்க. அதுல முதல் 4 செங்கலாலையும் அடுத்த 2 மண்ணாலையும் கடைசியா இருக்கத உட்டாலையும் கட்டியிருக்காங்க. முதல் 2 சுவருக்குள்ள பொதுமக்கள் இருந்திருக்காங்க. அது சின்ன அகலிகள் சூழ்ந்த இடமா இருந்திருக்கு. 3 மற்றும் 4ஆம் சுவருக்குள்ள முக்கிய அதிகாரிகள் இருந்திருக்காங்க. 5ஆம் சுவருக்குள்ள மன்னரோட 4 மகன்கள் இருந்திருக்காங்க. 6வதுல புத்த மடங்களும் பண்டிதர்களும் இருந்ததா குறிப்பு இருக்கு. 7வது சுவர் எல்லாத்துக்கும் நடுவுல 400 அரண்மனைகள் இருந்திருக்கு. அதிகமா வரி வசூலிக்கப்பட்டதால டிராவலர்ஸ் ரேரா நகரத்துக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. சோழர்கள் கிட்ட 60,000 யானைகள் இருந்ததாகவும் போர்க்களத்துல யானைக்கு மேல இருந்து வீரன் போரிட்டதாகவும் வெற்றிக்கு அப்புறம் யானைகளுக்கு பட்டப்பெயர் சூட்டி கௌரவிச்சதாகவும் குறிப்பிருக்கு.